இந்த திருடி இந்த வீட்டுல இருக்கணும்னா, என் வீட்டுல இருக்கணும்னா விதவை கோலத்துல தான் அவ இருந்தாகணும். இல்லம்மா, நான் விதவை இல்ல, நான் சுமங்கலிமா. என் புருஷன் உயிரோட இருக்காரு. பாட்டிமா, 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 அம்மா, பாட்டிமா, நான் போய் நம்ம வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன். இந்தாங்க தண்ணி, சீக்கிரம். அண்ணே, உள்ள தூக்கிட்டு போங்க. அம்மா, அம்மா, நான் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்லம்மா, அவங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. அவங்களுக்கு முன்னாடி யாரும் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அவங்களுக்கு உடம்பு இன்னும் மோசமாயிடுச்சுன்னா என்ன செய்யறது? சம்பந்தி முகத்துல எப்படி முழிக்கிறது? நல்ல கேள்வி கேட்ட. இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நாம யார் முகத்திலையும் முழிக்க முடியாம போயிடும். பேச வந்துட்டா. தீபிகா, என்ன சாப்பாடு ரெடி ஆகலையா? சீக்கிரம் எடுத்துட்டு வா. கொஞ்சம் மெதுவா பேசுங்களே. எதுக்கு மெதுவா பேசணும்? அப்புறம் பாட்டிமா உடம்பு ரொம்ப மோசமா போயிடுங்க. ஏற்கனவே மோசமா தானே இருக்கு, இன்னும் என்ன மோசமா போறது? நான் சொல்றேன்ல, கொஞ்சம் மெதுவா பேசுங்களே. பக்கத்து ரூம்ல தான் எல்லாரும் இருக்காங்க. அட மெதுவா பேசுங்க, மெதுவா பேசுங்கங்கற. சாப்பாடு கொண்டு வா முதல்ல. அது இன்னும் சமையல் பண்ணவே இல்ல. இன்னும் பண்ணலையா? ஏன்? அது சாஸ்திரி ஏதோ வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. அவர் வாங்கிட்டு வந்த உடனே நான் சீக்கிரம் சமைச்சிடுறேன். இன்னும் வரலையா? அந்த சாஸ்திரி ரொம்ப தான் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. வீட்ல எதுவுமே வச்சுக்க மாட்டாரா? கொஞ்சம் பொருள் இருக்கு, ஆனா அது நம்ம எல்லாருக்கும் போறாதுல. ஆமா, எல்லாருக்கும் போதாது. அவருக்கு மட்டும் வாங்கி வச்சிருக்காரா என்ன? காத்து வாங்குறீங்களா? சும்மா இல்லாம பிருந்தாவன்ல சாப்பாட்டுக்கு வழி பண்ணலாம். இங்க எதுவும் இல்ல, எல்லாமே காலியா இருக்கு. சாப்பாடு ரெடியாக நேரம் ஆகுமா? நேரமானா வருமா? எவ்வளவு நேரம் ஆனாலும் உள்ள இருந்து சாப்பாடு வராது. நான் இப்ப போய் கேட்டுட்டு தான் வரேன். உள்ள இருக்கிறது எல்லாமே காலி டப்பா தானா? ஒண்ணு பண்ணலாமா? பேசாம நம்ம கிளம்பி நம்ம ஆக்ரா மடத்துல போய் நிம்மதியா உட்கார்ந்துடலாம். வா. ஒரு நிமிஷம். நம்ம என்னத்தையே மறந்துட்டீங்களா? நான் மகா பண்டிதர் ஆகணும்ல. 5 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை கண்டிப்பா மகா பண்டிதர் ஆக்கிடுவோம்பா. போங்கப்பா, ஏதாவது. டேய் தேவா கண்டிப்பா திரும்பி வரமாட்டான். இந்த வீட்டுல அதுக்கான ஆளு வேற யாரும் கிடையாது. விவேக் பாவம் என்ன பண்ணுவான்? வண்டியில உட்காந்துட்டு எவ்வளவு வேலை தான் செய்வான். பேசாம வா போலாம். ஒரு நிமிஷம். கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க என்ன. இப்ப நம்ம இங்க இருந்து போயிட்டோம்னா அப்புறம் எப்படி திரும்பி வர முடியும்? இந்த கேள்வி நீ கேட்பன்னு நான் நினைச்சேன்பா. யோசிச்சா நான் எதை வேணாலும் செய்வேன்பா. நான் உன்னோட அப்பாங்கிறத மறந்துடாத. இத பாரு, நம்ம யாருக்கும் சொல்லாம டைரக்டா ஆக்ராவுக்கு போயிடலாம். இல்லன்னா இந்த கும்பலும் நம்மளோட சேர்ந்து கிளம்பிடும். நம்ம பிரச்சனை இன்னும் அதிகமாயிடும். அதனாலதான் பிருந்தாவனம் வர்றதுக்கு சம்மதிச்சு நான் இங்க வந்தேன். இவங்களை இங்க விட்டு போயிடலாம்ல. நாம நம்ம வழியை பார்த்துட்டு பேசாம தனியா போயிட வேண்டியதுதான். அதான் நம்மளோட திட்டம். புரியுதா? அப்பா, உங்களை யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. வா, முதல்ல உன்னோட பொண்டாட்டியை கூப்பிடு. வா. தீபிகா, அப்பா உன்னை கூப்பிடுறாரு, கொஞ்சம் வா. வா. நம்ம எங்க போறோங்க? சுசில், அர்ஜுன், என்னாச்சு திடீர்னு எங்க கிளம்பிட்டீங்க? வாங்க பெரிய மனுஷரே, எங்களுக்கு உத்தரவு கொடுங்க. நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. புஷ்கரணில இருக்கிற ஆக்ரா மடத்துல போய் நாங்க தங்க போறோம். அதான் கிளம்பிட்டோம். சுஷில் சித்தப்பா, நீங்க சரியா தான் சொல்றீங்க. நாங்க எல்லாரும் உங்க கூடவே வந்துடுறோம். எவ்வளவு நாளைக்கு நாங்க எல்லாம் சின்ன மருமக வீட்டிலே தங்கியிருக்க முடியும்? நீங்க எங்க சொந்த சித்தப்பாவாச்சே. உங்க வீடு எங்க வீடு மாதிரி தானே? ஆமாப்பா, உங்க வீடு எங்க வீடு, எங்க வீடு உங்க வீடு. இதுல எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க விவேக்,
எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா அது உங்களுக்கும் பிரச்சனை தானே. அதனாலதான் இப்ப நான் உங்களை கூப்பிடல. இப்ப முதல்ல அர்ஜுன், தீபிகா, நாங்க மட்டும் போறோம். மத்தவங்க எல்லாம் இங்கே இருங்க. சரியா? கிளம்புறோம். சுஷீல் தம்பி, இதை விட மோசமான நிலைமை வேற என்ன இருக்கும்? நாம இங்க நம்மளோட மருமக வீட்டுல தங்கி இருக்கோம். சம்பந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதையும் உங்க விட நினைங்க. ஒரு நிமிஷம் இருங்க சாஸ்திரி. அண்ணே, இப்படி குலைய பேசுறாரு. இவரோட பொண்ணாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனையுமே. இவரோட பொண்ணாலதான் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு அவமானங்கிறதுனாலதான் நமக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்றாரு. கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கி பாருங்க, அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போயிடும். இதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஆனா சித்தப்பா, நாங்க இரு விவேக், போகட்டு விடு. சந்தோஷமா இருக்கும்போது நம்ம கூட இருந்தாங்க. இப்ப கஷ்டம்னு வரும்போது அவங்க போறாங்க. போகட்டு விடு. என்னன்னு எப்படி சொல்றீங்க? என்ன எப்படி சொல்லிட்டீங்க? நான் நடக்க போறதுதான் முன்னாடியே சொல்றேன். ஏன்பா அப்படி சொல்றீங்க? இதுவும் நம்ம குடும்பம் தானே. இந்த கஷ்டமான நிலைமையில இவங்களெல்லாம் இங்கேயே விட்டுட்டு ஆக்ரா போறது நல்லா இருக்குமா? அப்பா, பாத்தீங்களா அவ சொல்றத? அவ சொல்றதும் சரிதான். நீ ஒண்ணு பண்ணு, நீ இவங்களோட இங்கேயே இரு. வாங்கப்பா, நம்ம போலாம். வா வா. என்னங்க ஒரு நிமிஷம், நான் எப்படிங்க இங்க இருக்க முடியும்? என் வாழ்க்கையே உங்க கூட தானே. வாழ்க்கை பரவாயில்ல, இவளுக்கு கூட புரியுது. அப்பா வா. அர்ஜுன், நில்லுங்க அர்ஜுன், நானும் உங்க கூட வரேன். வாங்க வாங்க. ஒரு நிமிஷம் அர்ஜுன், நீ எங்க கூட எங்க வர போற பெரிய மருமகளே? நாங்க அங்க போய் என்ன செய்ய போறோம், எப்படி சம்பாதிக்க போறோம்னு எங்களுக்கே எதுவும் தெரியல. இதுல நீ எதுக்கு? இத பாரு, இவரு தானே உன்னோட புருஷன். இவருக்கு தானே உன்னை காப்பாத்துற பொறுப்பு. இத பாரு மிருனாளினி, என்னதான் இருந்தாலும் நீ விவேக்கோட பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டி புருஷனோட தானே இருந்தாகணும். புரியுதா? எங்க கூட மட்டும் இல்ல, நீ வேற யார் கூட போனாலும் ஊர் ஒரு மாதிரியா பேசும். வா. பாட்டிமா உள்ள தனியா இருக்காங்க. நான் உங்களுக்கு துணையா கூட இருக்கேன். நாம எங்க கவனிச்சதுல கண்டிப்பா ஏதோ ஒரு குறை இருந்திருக்கு. அதனாலதான் சுஷில் இங்க இருந்து கிளம்பி போறாருன்னு நினைக்கிறேன். நீங்க கவனிச்சதுல எந்த குறையும் இல்ல சம்பந்தி. அவங்களுக்கு விருந்தாளியா இருக்க பிடிக்கலையோ என்னவோ. எல்லாம் அந்த கடவுளோட விருப்பம். சம்பந்தி, நான் வைத்தியர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் வந்துகிட்டே இருக்காரு. வாங்க வாங்க வைத்தியரியா, வாங்க. ஒருவேளை அம்மா ராதிகாவை விதவன் பேசினத கேட்டுட்டாங்களோ என்னவோ. தெரியலையேம்மா. தேவா, நீங்க எல்லாரும் ஏன் இப்படி நிக்கிறீங்க? ஆமா, ஏன் வைத்தியர் வந்திருக்காரு? அம்மா, உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வீக்கா இருக்கு, அவ்வளவுதான். இப்ப எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் தலை சுத்துற மாதிரி இருக்கு? தலை சுத்துதாம்மா? ஆமா அம்மா, இப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனாலதான் இது பாருங்க, வைத்தியர் வந்திருக்காரு. ராதிகா, தேவா இன்னும் வரலையா?
அவன் வரேன்னு சொன்னான்னு நீ என்கிட்ட சொன்னியே. பாட்டிமா நான் தான் சொன்னேன்ல, நான் அவர்கிட்ட போன்ல பேசினேன். அவர் தான் சொன்னாரு ஏதோ முக்கியமான வேலை இருக்கா, முடிச்சிட்டு வந்துடுறேனாரு. ஆமா ஆமா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, நீ முதலே சொன்ன. இந்த மாத்திரைய 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுங்க. சரி, புரியுதா? இந்தாங்க. நீங்க கொஞ்சம் என் கூட வெளியில வாங்க. வாங்க. நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. வைத்தியரையா, பாட்டிமாவை சரி பண்ணிடலாம்ல? நாளுக்கு நாள் அவங்க ஞாபக சக்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆமா வைத்தியர் ஐயா, அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த எல்லா சம்பவத்தையுமே அவங்க சுத்தமா மறந்துட்டாங்க. அவங்க இப்படியே ஒவ்வொன்னா மறந்துட்டு போனாங்கன்னா அப்புறம் எதுவுமே ஞாபகம் இருக்காது. அது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அவங்கள இப்போ நாங்க கூட்டிட்டு வந்து காமிக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு எதுவும் ஆகாம இருக்கணும் இல்ல? உண்மையை சொல்லணும்னா இப்ப அவங்க மனசுதான் சரியில்லை. இப்ப அவங்களுக்கு அவங்க பேரனை பார்க்க முடியாதான் கவலையா இருக்கு. அவர் வந்துட்டா இவங்களுக்கு சரியாயிடும். இது ரொம்பவும் கஷ்டமான நிலைமை தான். நீங்க எல்லாரும் அவங்க கிட்ட எப்படி பேசுறீங்களோ அதை வச்சுதான் அவங்களுக்கு சரியாகும். அவங்களுக்கு சீக்கிரம் ராஜ வைத்தியம் பண்ணணும். அப்படின்னா உடனே அந்த வைத்தியத்தை ஆரம்பிங்களே. அதுக்கான மருந்து என்கிட்ட இருந்திருந்தா நிச்சயம் அதை நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். அந்த மருந்தை வாங்க நீங்க எல்லாரும் வேற ஒருத்தர்கிட்ட தான் போகணும். அது யாருன்னு சொல்லுங்க, அவர் எங்க இருந்தாலும் சரி, நாங்க இவங்களை அங்க கூட்டிட்டு போயிட்டு வைத்தியம் பார்க்கணும். நீங்க எல்லாருமே ஆக்ராவுக்கு போகணும். ஆக்ராக்கா? அங்க ஒரு பெரிய ராஜ வைத்தியர் இருக்காரு, ரொம்ப ரொம்ப கைராசிக்காரர். நீங்க அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க, அவரு சரி பண்ணிடுவாரு. சரி, நான் அப்ப கிளம்புறேன். ராதே ராதே. ராதே ராதே. இவர் சொல்றத பார்த்தா பாட்டிமாவை கூட்டிட்டு போய் ஆக்ராவில தான் வைத்தியம் பார்க்க முடியும் போல இருக்கு. ஆனா இந்த நிலைமையில பாட்டிமாவை ஆக்ரா கூட்டிட்டு போறது முடியாத காரியமாச்சே. ஆக்ராக்கு நான் கூட்டிட்டு போறேன். நான் போய் தனியா விசாரிச்சுட்டு வரேன். நீ சொல்றது சரிதாம்மா, ஆக்ரா போய் தான் ஆகணும். நீ என் கூட வா. நான் போய் கிளம்புறேன். சேஷு, கோயில்ல எவ்வளவு வேலை பாக்கி இருக்கு, எல்லா வேலையும் நீ தான் பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு ஆக்ராவில் போய் வைத்தியரை தேடுறதா? வேலையை பாருப்போ. அம்மா சொல்றதும் கரெக்ட் தான் சாஸ்திரி. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. அதுவும் இல்லாம வைத்தியரை கூப்பிட தானே இப்ப போகணும். நானும் வாசுவும் போயிட்டு வரோம். வாசு. அம்மா. அம்மா, நீங்க எப்படி போவீங்க? பாட்டிமா சரியா தான் சொல்றாங்க. அப்பாக்கு இங்க கோவில்ல நிறைய வேலை இருக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னால தனியா ஆக்ரா போக முடியும். ஆக்ரா ஒண்ணும் அவ்வளவு தூரம் இல்லையே, காலையில கிளம்பி போனா சாயங்காலத்துக்கெல்லாம் வந்துடலாம். என்ன சொல்றீங்க நீ? நீங்க எப்படி தனியா போக முடியும்? நீங்க போகும்போது நானும் உங்க கூட வரேன். இத பாரு வாசு, நீ இங்கே இரு. அம்மா, எனக்கும் நிறைய கடமைகள் இருக்குன்னு தெரியும். சம்பந்தி, ஆக்ராவில் நிறைய பேரை எனக்கு நல்லாவே தெரியும். அங்க போனா கண்டிப்பா உதவி கிடைக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். கண்டிப்பா கடவுள் நமக்கு உதவி பண்ணுவாரு. அம்மாடி ராதிகா, நீங்க எங்களோட கிளம்ப தயாராகுமா? போங்க, போய் அம்மாவை பாருங்க. அம்மா, உன்னே ஒன்னு சொல்லிக்கிறம்மா. சம்பந்தி வீட்டுக்காரங்க வருத்தப்படுற மாதிரி எதையும் பேசிக்காதீங்க, எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. அப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அவங்க மனசு கண்டிப்பா வேதனைப்படும். அவங்க ரொம்ப உயர்ந்த குடும்பமா நாம மதிப்பு கொடுக்கணும். நம்ம பொண்ணோட புகுந்த வீட்டுக்காரங்க, அதையாவது நீங்க மனசுல வச்சுட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுங்கம்மா. அதுவும் இல்லாம இப்ப எவ்வளவு பெரிய சங்கடத்துல இருக்காங்க அவங்க. துக்கத்துக்கு மேல துக்கமா அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவங்க.
நாம அவங்க கஷ்டத்தை விளக்கலனாலும் பரவாயில்ல, நாம அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமலாவது பாத்துக்கலாம் இல்லையா? உங்களால அது கூடவாமா முடியாது? நான் நாளைக்கு ஆக்ரா போக போறேன். நான் போயிட்டு வர்ற வரைக்கும் அவங்கள பத்திரமா பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனாவசியமா அவங்கள்ட்ட எதுவும் பேசாம இருங்க, அது போதும். ஏற்கனவே அவங்க மனசு நொந்து வந்திருக்காங்க, மேற்கொண்டு அவங்க மனசை நோக்கடிக்காதீங்க. கடவுளே, இவன் சொல்லிட்டு போறான். எப்பவுமே அந்த திருடி தான் இவனுக்கு வசதி. என்னைக்கு பெத்தவளை மதிச்சா இவன்? போடும்போ. बावरे नैना भरे रहे रात भर, ओ बावरे नैना भरे रहे रात भर, सोए जागे जागे सोए जाने किस बात पर, सोए जागे जागे सोए जाने किस बात पर, मन खुश भी है बेचैन भी, उलझन कैसी दिन रैन की, अब तू ही आके बोल कान्हा गांठे सारी खोल, तू जो कह दे चल जाऊं इस आग में। எனக்கு தெரியும் கண்ணா, அவர் உயிரோட தான் இருக்காரு. என் நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. அவர் எங்க இருந்தாலும் சரி, அவரை நீங்க தான் இங்க கொண்டு வந்து சேர்க்கணும். அம்மாடி ராதிகா, நான் ரிக்ஷா கூட்டிட்டு வந்துட்டேன், சீக்கிரம் வா, லேட் ஆயிட போகுது. இதோ வந்துட்டேன்பா. ராதிகா, இதுல போற வழியில சாப்பிடறதுக்காக கொஞ்சம் பலகாரம் கட்டி வச்சிருக்கேன். நீயும் சாப்பிட்டுட்டு அப்படியே அப்பாவுக்கு சாப்பிடறதுக்கு கொடு. சரிங்கம்மா. சரி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. வாமா போலாம். நாங்க கிளம்புறோம் விவேக். போயிட்டு வரேம்மா. ஜாக்கிரதமா. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரி. வையத பொழுது விடிஞ்ச உடனே இந்த மூதேவி முகத்துல முழிச்சிட்டேன். சொல்லியிருக்கல உங்ககிட்ட, ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்க, முழிக்கும் போதே மூதேவி முகத்தை கொண்டு வந்து காட்டாதேன்னு. நல்ல வேளை இப்பதான் சாமியை கும்பிட்டுட்டு வர. போய் தொலைய எங்கேயாவது. அம்மா, ஏன் காலையிலேயே அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிக்கிறீங்க? உங்க பேத்திமாவ இப்படி எல்லாம் அவட்ட பேசுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்காமா? சொல்லுவேன் சேஷு, சொல்லுவேன். குழந்தையா இருக்கும் போதே இவளை கொண்டு வந்து தானே இப்ப கெட்டு குட்டிச்சவரா போய் நிக்கிற. இப்ப கூட என்ன நீ இவளை பேசாதேன்னு தான் கண்டிக்கிறல்ல? அப்பா, என்ன சாமர்த்தியம் இந்த திருடிக்கு! என்னால இவ பண்ற அட்டகாசத்தை தாங்க முடியல. இந்த சனியனை கூட்டிட்டு எங்கேயாவது போய் தொலை. வா வா. கிளம்பலம்பா, பஸ் போயிட்டு போகுது. ஓடி திருடிப்பா. முதல்ல இங்க இருந்து தொலை எங்கேயாவது. வர சம்பந்தி. ராதே ராதே. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே. என்ன
எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நிக்கிற? போய் முதல்ல எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது தயார் பண்ணு. கணேஷா, ஆக்ராக்கு போகணும், சீக்கிரமா பஸ் ஸ்டாண்டுக்கு போ. உட்காருங்க ஐயா, ஒரு 10 நிமிஷத்துல வா. கொண்டு போய் சேர்த்துறேன். சரி. நம்ம ஆக்ராவை நெருங்கிட்டோம். இதோ இன்னும் கொஞ்ச நேரம் தான், வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம்.